Janath Bandha Jananjana Chaksuranmilitam Yena Tasmai Shri Gurave Namaha Namo Padaya Kasapastaya Bhutale Srimati Bhaktivedanta Swamiti Namini Namaste Saraswati Devi Gauravani Pachani Nirvishesha Sunyavadi Prasada Visitarini Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadara Saraswati Gaura Bhaktivinoda Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Hare Hare. Sri Guru Charana Padma, Kevala Bhakati Satma, Vandamoe Savadana Mate, Jahara Pasadeba, Eva Vaturyaja. Krishna Prapti Hai Jaha Hote Krishna Prapti Hai Jaha Hote Krishna Prabhupada Jai Narayanam Namaskritya Naram Jaiva Narottamam Devi Saraswati Vyasa Tato Jaya Mudiraye Nasa Priyesu Bhadresu Nityam Bhagavata Seviya Bhagavate Uttama Shloke Bhakti Bhavati Naistaki Hare Krishna வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். 1 minute பிரபு, நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். டுடே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிருஷ்ணலீலா அமிர்த கதா 11வது நாள் கிளாஸ். தொடர்ந்து எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இன்னும் வந்து ஃபியூ டேஸ் தான் இருக்கு. இன்னைக்கு கிரேஸ் யதுராஜ் பிரபு ஃப்ரம் இஸ்கான் டைப்பிங் டெம்பிள் பிரசிடென்ட் வந்திருக்காங்க நம்மளுக்காக. ரொம்ப அருமையா இது பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸ்லைட் ஷோலாம் இருக்கு. ஆஃப்டர் கிளாஸ் நீங்க எதுவும் கேள்வி கேட்கலாம். பிரபு தண்டா பிரணம் பிரபு வஞ்சா கல்பதரு பச்சா கிருபா சிந்து பியே பச்சா பைதான பாவனக்கு வைஷ்ணவ. ஓகே பிரபு, ஸ்டார்ட் பண்ணலாம் பிரபு. ஓகே, நீங்கெல்லாம் இந்த வீடியோ பாருங்க.
Krishna. பிரபு, Yeah. ஸ்மால் ரிக்வெஸ்ட் பிரபு. என்னதுன்னா, இப்ப நிறைய வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை கிடைச்ச ஆஃப்டர் கிளாஸ் பிரபு திருப்பி ஒரு வாட்டி ப்ளே பண்ணிருங்க. திருப்பி போடுறேன். இப்ப இந்த பிரபு ஏன்னா வந்து எல்லாம் திருப்பி வந்துகிட்டு இருக்காங்களா? ஆமா 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 அந்த அட்மிட் பாப் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆமா 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 என்னோட டைட்டில் பிளாக் பண்ணுது. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் ஆஃப்டர் கிளாஸ் பிரபு முடிஞ்சா கடைசியா ஒரு வாட்டி நான் திருப்பி போடுறேன். ஓகே. சோ ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம வந்து ஏன் கிருஷ்ண பகவான் வந்து இந்த பூலோகத்துக்கு வர்றாரு? ஓகே. சோ இது வந்து சைத்தன்ய சரித்தமத்தால 3:10 ஆடி லீலால அந்த பொருள் வழியில பிரபு எழுதியிருக்காரு. Now is the term of why was Vata Manu, during which Lord Chaitanya appears. First, Lord Krishna appears at the close of Dwapara Yuga of the 28th Dipa Yuga, and then Lord Chaitanya appears in the Kali Yuga of the same Dipa Yuga. Lord Krishna and Lord Chaitanya appear once in each day of Brahma, or once in 14 Manvantaras, each of 71 Divya Yuga in duration. So, இது நான் உங்களுக்கு சுருக்கமா நான் இந்த சாலை செஞ்சிருக்கேன். ஓகே. அந்த போப்பாடுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ண பகவான் இப்போ வருவார்னா, பிரம்மாவோட ஒரு நாள், ஓகே, பிரம்மாவோட ஒரு நாள் 4.32 பில்லியன் இயர்ஸ். ஓகே, பிரம்மாவோட ஒரு நாள். அந்த பிரம்மாவோட ஒரு நாள் 1000 டிபே யுகா இருக்கும். ஓகே, 1000 டிபே யுகாஸ். ஒரு டிபே யுகா கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? 1 டிபே யுகா ஈக்குவல் டு 432 மில்லியன் இயர்ஸ். ஒரு டிபே யுகா என்னதுன்னா, இந்த 4 யுகா இருக்குல்ல, சத்தியயுகா, திரேதா யுகா, துவாபர யுகா, கலியுகா, இந்த 4 யுகமும் சேர்த்தமா டைம்ஸ் 1000. ஓகே, அதான் பிரம்மாவோட ஒரு நாள். ஓகே, 4.32 பில்லியன் இயர்ஸ். அதுல ஒரு நாள் பிரம்மால 14 மனு ஆண்டுவாங்க. நம்ம யூனிவர்ஸ 14 மனு ஆண்டுவாங்க ஒரு பிரம்மா நாள்ல. 4.32 பில்லியன் இயர்ஸ். ஓகே, கிருஷ்ண பகவான் இப்ப வருவார்னா, பிரம்மாவோட ஒரு நாள்ல அந்த 1000 திவ்ய யுகம் இருக்குல்ல, 28வது திவ்ய யுகல கிருஷ்ண பகவான் வருவார் நம்ம யூனிவர்ஸ்க்கு. ஓகே, 28வது திவ்ய யுகா, 1000 திவ்ய யுகல 28வது திவ்ய யுகல கிருஷ்ண பகவான் வருவார். அவர் எப்ப வருவார்னா, துவாபர யுக கடைசியில வருவார். துவாபர யுகம் முடிய போதில்ல, அப்ப கிருஷ்ணா தோண்டு வருவார். கிருஷ்ணா துவாபர யுகம் வரும்போது அடுத்த கலியுகல சைத்தன்ய மகாபிரபு தோண்டுவார். ஓகே, கிருஷ்ண பகவான் துவாபர யுகல வரும்போது அடுத்த கலியுகல சைத்தன்ய மகாபிரபு தோன்றும். இதுதான் அந்த போப்பர்ல சுருக்கமா நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறதுல. ஓகே, சோ கிருஷ்ண பகவான் பகவான் இன்னைக்கு பாத்தீங்களா, பகவான் எப்ப தோன்றினார்னா 5253 வருஷம் முன்ன. ஓகே, அப்பதான் பகவான் தோன்றினார். ஓகே, பகவான் கிருஷ்ண பகவான் 5253 years ago. ஓகே, கிருஷ்ண பகவான் ஸ்ராவண மாதத்துல பகவான் தோன்றினார். அஷ்டமி திதி, அஷ்டமி திதினா கிருஷ்ண பக்ஷால 8வது நாள். ஓகே, 8வது நாள் கிருஷ்ண பகவான் வந்தார் அஷ்டமி திதியில. ஓகே, அண்ட் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு பகவான் தோன்றும் போது ரோஹிணி நட்சத்திரம். அண்ட் பகவான் 12 மணிக்கு ராத்திரி தோன்றும். 12 மணிக்கு ராத்திரி இங்கன்னா மதுரா, இந்தியால. இதான் சுருக்கமா கிருஷ்ண பகவான் தோன்றது 5000 வருஷம் முன்ன.
ஓகே. பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல 7வது பதத்துல கிருஷ்ண பகவான் சொல்றார், "யதா தர்மசா கிளானி பவதி பார்த்த அபித்தானம் அதர்மாசா தடத் மனம் சஜாமியம்." பகவான் சொல்றார், whenever and wherever there is a decline in religious practice, oh descendant of Bharata, and predominant rise of irreligion at that time, I descend myself. பகவான் சொல்றார் கீதையிலே, அர்ஜுனா, எங்கெங்க தர்மங்கள் அழியுதோ, இங்கெங்க தர்மங்கள் அழியுதோ, அதர்மங்கள் எல்லாம் கொடி கட்டி பறக்குதோ, தர்மத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்காக பகவான் சொல்றான், நான் வருவேன்றான், நானே வருவேன்றார் பகவான் சொல்றான். ஓகே. அடுத்த ஸ்லோகத்துல 4வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், பரித்தனய சாதனம் வினாசம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவமி யுகி யுகி. பகவான் சொல்ற, என் பக்தரை காப்பாத்துறதுக்காக, சாதுன்னா ஒரு பக்தர், அதர்மத்தை அழிக்கிறதுக்காக, துஷ்கத்தம் அதர்மம், அதர்மத்தை அழிக்கிறதுக்காக திருப்பி தர்மத்தை நான் கொண்டு வர்றதுக்காக பகவான் சொல்றார், சம்பவமி யுகி யுகி, நான் யுகம் விட்டு யுகம் நான் வருவேன்றார். அப்ப இங்க இருந்து பகவானே சொல்றார் நான் வருவேன்றார். அப்படி எப்படி நம்ம சொல்ற பகவான் வர முடியாதுன்னு, பகவானே சொல்ற நான் வருவேன்றார். ஓகே. சோ அதனாலதான் நம்மளுக்கு நம்மளோட சாஸ்திரம் பகவான் எப்போ வருவார், எங்க வருவார், எப்படின்னா லீலை செய்வார், எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா ஸ்ரீமத் பாகவத புராணத்துல பாத்தீங்களா, பகவானோட லீலைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஓகே. சோ இன்னைக்கு நம்ம கிருஷ்ண பகவானோட லீலை நம்ம சிறப்பா நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப அவதாரங்கள் இருக்கு. ஓகே. ஆனா முக்கியமா ஜெயதேவ் கோஸ்வாமி 10 முக்கியமான அவதாரம் அவர் எழுதியிருக்காரு. என்னதுன்னா மட்ச அவதாரம், பகவான் மீனா வருவார். அடுத்து குர்மா, பகவான் தோத்தீசா வருவார். ஓகே. 3வது பகவான் காட்டு பண்டிகை வரஹா அவதாரம் எடுப்பார், காட்டு பண்டிகை வருவார். 4வது பகவான் நரசிம்ம அவதாரம் எடுப்பார். 5வது என்னதுன்னா வாமனா, பாலி மன்னர்கிட்ட 3 அடி பண்ணி கேட்பார். சோ இதான் வாமன் லீலை. அடுத்தது பகவான் பரசுராமனா வருவார். அடுத்தது திரேதாயுகத்துல ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் எடுத்து வருவார். அண்ட் துவாபர யுகத்துல கிருஷ்ணன் பலராம் அவங்களே வருவாங்க. அடுத்தது 10வது 9வது புத்தர் அவதாரம். கடைசி கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் இப்ப எடுப்பார், கலியுகம் முடியாத முன்ன கடைசியில பகவான் கல்கி அவதாரம் எடுப்பார். ஓகே. சோ இதான் ஜெயதேவ் கோஸ்வாமி முக்கியமா 10 அவதாரங்கள் அவர் வர்ணிச்சிருக்கார். ஓகே. சோ நீங்க பார்க்கலாம், இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதான் 10 அவதாரங்கள், பகவான் முக்கியமான அவதாரம். சோ கிருஷ்ண பகவான் அவர் ஒண்டியா இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்தை பகவான் ஆண்டு, பகவான் ஒண்டியா படைக்கல. பகவான் அவர் அவர் உடல் எக்ஸ்பென்ஷன் வருது. என்ன எக்ஸ்பென்ஷன்னா அது நம்ம பார்க்கலாம். கிருஷ்ண பகவான் பலராம பெறுகிறார். எக்ஸ்பென்ஷன் பலராம்.
ஓகே. பலராம் வந்து அடுத்து வந்து முதல் சத்து யுகா வர்றார். 4 விஷ்ணு யாரு? வாசுதேவா, சங்கர்ஷனா, பிராட்யும்னா, அனிருத்தம். அந்த சங்கர்ஷனில் இருந்து நாராயண பகவான் வரும். அந்த சங்கர்ஷனால இருந்து நாராயண பகவான். நாராயண பகவான்ல இருந்து 2வது சத்துர்யுகா வர்றாங்க. வாசுதேவா, சங்கர்ஷனா, பிராட்யும்னா, அனிருத்தம். அந்த 2வது சங்கர்ஷன்ல இருந்து தான் கன்னட கசை விஷ்ணு மகாவிஷ்ணு வர்றார். என் மகாவிஷ்ணு வந்து கர்ப்படை கசை விஷ்ணு வராங்க, என்ன சிரோடை கசை விஷ்ணு. ஸோ இதான் கிருஷ்ணாவோட எக்ஸ்பென்ஷன் வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தால எழுதப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ கிருஷ்ண ஒண்டி வந்து எல்லாம் வந்து இந்த பௌத்திக உலகம் ஆன்மீக உலகத்தை பகவான் படைக்கப்பட்டார். அவரோட எக்ஸ்பென்ஷன் வச்சு பகவான் வந்து படைக்கிறோம். இங்க பாரு, மகாவிஷ்ணு உடல்ல தான் எல்லாம் லோகம் எல்லாம் வருது, யூனிவர்ஸ் எல்லாம் வருது மகாவிஷ்ணு. ஸோ மகாவிஷ்ணு எங்க இருக்காரு? கிருஷ்ணா எங்க இருக்காரு? நீங்க பாருங்க. ஓகே. ஸோ கிருஷ்ணா வந்து 125 வருஷம் லீலை செஞ்சார். நம்ம பூலோகத்துல இருந்து பகவான் 125 வருஷம் லீலை செஞ்சார். பகவான் லீலை வந்து அவரோட ஏஜ் படி பிரிக்கப்பட்டிருக்கு. பகவான் வந்து பிறந்துட்டோன்னு 6 வயசு வரைக்கும் பகவான் லீலை இந்த கௌமார லீலைன்னு சொல்லுவாங்க. 2வது 6 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் பவுகண்டா லீலைன்னு சொல்லுவாங்க. அண்ட் கைஷோர லீலை வந்து 10ல இருந்து 16 வயசு வரைக்கும் கைஷோர் லீலைன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் யௌவனா வந்து 12 வயசு மேல யௌவனா. ஸோ கிருஷ்ணா பகவான் வந்து 125 வருஷம் வரைக்கும் 16 வயசு யௌவனா தான் இருந்தார். அதான் கடைசி பகவான் வந்து. ஸோ ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணன் வந்து யௌவனால தான் இருப்பார். 16 வயசு பையன் மாதிரி இருப்பார். அவர் வயசாக மாட்டார். ஸோ பகவானோட 125 வருஷம் லீலை வந்து இந்த 4 ஏஜ் கேட்டகரியில பிரிக்கப்பட்டிருக்கு. பகவானுக்கு வந்து 6 மாதிரி அவதாரங்கள் இருக்கு. ஸோ பகவானுக்கு வந்து கிருஷ்ண பகவான் வந்து 6 மாதிரி அவதாரங்கள் இருக்கு. இது எழுதப்பட்டிருக்கு. முதல்ல வந்து புருஷாவதார். புருஷாவதார் யாருன்னா அந்த 3 விஷ்ணு, கன்னட கச விஷ்ணு, கர்ப்பட கச விஷ்ணு, சிரோட கச விஷ்ணு. இந்த 3 பேர் வந்து புருஷ அவதார்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது லீலா அவதார்னு சொல்லப்பட்டிருக்கு. லீலா அவதார் யாருன்னா இந்த 4 குமாரர்கள், நாரத முனி, மாட்ஷா, இவங்கெல்லாம் வந்து லீலா அவதார் கேட்டகரி. 3வது குண அவதார். குண அவதார் யாருன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவா. பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு ஆண்டார், அண்ட் சிவா அழிக்கிறார். 4வது மன்வந்தர அவதார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மன்வந்த அவதார் யாருன்னா இந்த மனு, இந்த யூனிவர்ஸ் ஆண்டாங்களா மனு, அவங்க தான் மன்வந்த அவதாரம். 5வது வந்து யுக அவதாரம். யுக அவதாரம் வந்து உதாரணமா ராமர், கடம முனி, கிருஷ்ணா, சைத்தன்ய மகாபிரபு, இவங்கெல்லாம் அந்தந்த யுக வருவாங்க. ராமர் பகவான் வந்து திரேத்த யுகத்துல வருவாங்க. கடமா முனி சத்தியயுகா, கிருஷ்ண துவாபர யுகா, சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல வரும். சோ இவங்கெல்லாம் யுக அவதாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி சத்தபீஷ் அவதார். சத்தபீஷ் அவதார் என்னதெல்லாம் உண்மையிலே சத்தபீஷ் அவதார் வந்து அவங்க ஜீவ தத்துவம். ஆனா கிருஷ்ண பகவான் வந்து அவரோட சக்தியை வச்சு அனுப்பி விடுறார். அவருடைய சக்தி வச்சு அனுப்புறதுனால அந்த ஜீவாக்கு வந்து பகவான் சக்தி கிடைக்குது. அதான் அவங்க வந்து சத்தபீஷ் அவதார் கேட்டது. உதாரணமுக்கு சொல்லப்படுற புத்தர் வந்து சத்தபீஷ் அவதார் கேட்டகரி. பரமேஸ்வர், பரசுராமா அண்ட் வியாசமுனி, இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் சத்தபீஷ் அவதார். ஸோ கிருஷ்ண பகவான் வந்து 6 மாதிரி அவதாரங்கள் இருக்கு. இது வந்து சைத்தன்ய சரிதாமிரத பாகவதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஓகே. பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல கிருஷ்ண பகவான் சொல்றார், ஜன்ம கர்ம சாமே திவ்யம் இவம் யோ வெத்தி தத்தா
தத்தம் தேகம் புன ஜன்மா நத்திமாம் சி எத்திசு அர்ஜுனா. பகவான் சொல்றார், யார் ஒருத்தர் என்னோட ஜன்மா என்னோட லீலை திவ்யமானது. பகவான் சொல்றார், அவரோட ஜன்மான்னா அவர் தோன்றது. ஓகே, அண்ட் அவர் செய்கின்ற லீலைகள் கர்மா வந்து திவ்யமான அவரே சொல்றார். ஓகே, அது மட்டும் இல்லாம பகவான் யார் ஒருத்தர் என்னோட ஜென்மா என்னோட லீலை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து மறுபீடு எடுக்க மாட்டாங்க. அவங்க தான் என்னோட கமலை பார்த்து அடைவோம் அப்படின்னு பகவான் சொல்ற. இப்ப நீங்கெல்லாம் வந்து ஒரு 2 வாரமா அந்த கிருஷ்ணன் லீலை நீங்களாம் கேட்டுக்கிறது. இப்ப நீங்களும் நிச்சயமா தூய்மை ஆயிருப்பீங்க. இப்ப நீங்கெல்லாம் நிச்சயமா வைகுந்தத்துக்கு போறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, யார் என் ஜென்மா என் லீலை கேட்கறாங்க அவங்க வந்து என்னோட வைகுந்த லோகத்தை அடைவா அப்படி பகவானே சொல்றோம். அப்ப நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா 2 வாரம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கிருஷ்ண பகவான் லீலை எல்லாம். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நீங்களாம் வைகுந்தம் போறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டீங்க. 9வது ஸ்லோகத்துல பகவத்கீதை 9வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றான், அவஜனாந்தி மாமுடா மனுஷிம் தனு ஆசைத்தாம் பரம்பாவம் அஜனாந்தோ மாம பூத்த மகேஸ்வரம். பகவான் சொல்றார், என்னோட ஜன்மம் என்னோட லீலைகள் எல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும், கொடுத்து வச்சவங்க தான் புரிஞ்சுக்க முடியும். என் பக்தர் ஒன்று தான் புரிஞ்சுக்க முடியும். சில பேர் வந்து முட்டாளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாதாரண மனிதன்னு சொல்லுவாங்க. நான் சாதாரண மனிதன் மாதிரி லீலைக்கு செய்யும் போது என்னை சாதாரண மனிதன்னு எல்லாம் ஏத்துக்குவாங்க. யாரு முட்டாள்கள்? இது பகவானே சொல்றார். 14வது ஸ்லோகத்துல பகவானே சொல்றார். ஓகே, அதனால இருந்து சில ஒவ்வொரு கிருஷ்ண பகவான் வந்து ஜன்மா கிருஷ்ண பகவான் லீலை எல்லாம் தப்பு தப்பாவே சொல்றோம். கிருஷ்ண சாதாரண மனிதன் ஏத்துக்குவோம். ஆனா இங்க இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், பகவான் தான் பரம்பூஷம் பகவான். அவரே சொல்றா, சாதாரண மனிதர் முட்டாள்கள் வந்து என்னோட ஜென்மம் இல்லையே அவங்க புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு பகவானே சொல்றோம். சோ கிருஷ்ண பகவான் தோன்றது எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு வாட்டி பூமாதேவி வந்து ஒரு பசு ரூபம் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து பிரம்மதேவோட பார்க்க போறாங்க. அங்க போய் பிரம்ம கிட்ட அழுகுறாங்க, சுவாமி பூலோகம் ரொம்ப பாவம் நடக்குது, ரொம்ப அக்கிரமம் நடக்குது, எல்லாம் பாவமா நான் தாங்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பூமாதேவி பசு ரூபத்தை அழுகுறாங்க பிரம்மா கிட்ட. நீ உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்கிறாங்க. பிரம்மா சொல்றா பூமாதேவி கிட்ட, நான் ஒண்ணும் செய்ய முடியாது, உன்னை நான் உதவி செய்ய முடியாது, அதனால நீ என்ன செய்யலன்னா பா நம்ம போய் நாராயண பகவானை பார்க்கலாம், அவரு பார்த்து அவர் உதவி கேட்கலாம்னு சொல்லி பிரம்மதேவர் தேவர் எல்லாம் பாலுக்கடல் கிட்ட நாராயண பகவான் பார்க்க போறாங்க. அங்க போய் எல்லாம் பிரம்மதேவ தவத்துல உட்காந்து வணங்குறார். நாராயண பகவான் கிட்ட வணங்குறா. ஹரே கிருஷ்ணா, தயவு செஞ்சு கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கேன். சோ அங்க பால் கடல்ல சீரோட கசை விஷ்ணு படுத்திருக்கான். அந்த தேவர் கண்ணுக்கு யாருக்கும் தெரியல. ஆனா பிரம்மதேவ கூட தெரியல. ஆனா பிரம்மதேவர் மனசுல பகவான் பேசலாம். பகவான் சொன்னா, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, கூட சீக்கிரம் தான் அந்த பூலோகத்துல நான் தோண்ட போறேன். நான் தோண்டாத முன்ன நீங்கெல்லாம் என்ன செய்யுங்கன்னா, நீங்கெல்லாம் போய் எது குலத்துல நீங்கெல்லாம் பிரிவெடுக்கணும். பகவான் சொல்ற, நீங்கெல்லாம் எது குலத்துல நீங்கெல்லாம் பிரிவெடுக்கணும் கடை கொடுக்கிறார் பிரம்ம தேவர்கிட்ட சொல்றார். அதே மாதிரி அந்த பூமாதி கிட்ட சொல்றோம். சோ அடுத்து எல்லாம் அவங்க லோகத்தை திரும்பிட்டாங்க. சோ பூலோகத்துல இருந்து ஒரு திருமணம் நடக்குது. யாருன்னா வாசுதேவன் தேவிக்கு ஒரு திருமணம். சோ அது திருமணம் முடிச்சிட்டோன்னா கம்சன் என்ன செஞ்சா, அவங்க 2 பேரும் நானே ஏத்திட்டு போறேன்,
நானே மாத்திரம் ஏத்து போறேன்னு 2 பேரும் குதிரை வண்டியில உட்கார வச்சு அவர்கிட்ட ஓட்டு போறாரு. ஓட்டிக்கிட்டு போது திடீர்னு ஒரு கொள்ளை கேக்குது. ஆகாசவாணி ஆகாயத்துல இருந்து கொள்ளை கேக்குது. டேய் கம்சா, நீ முட்டாள், நீ உன் தங்கையை தேவிக்கு ஏத்திட்டு போற, ஆனா உன் தேவிக்கு தங்கையோட 8வது குணத்தான் உன்னை கொல்ல போகுது அப்படின்னு அந்த குரல் சொல்லும். சோ உடனே பயந்து கம்சன் என்ன செய்வா, அவரோட ஆயுதத்தை எடுத்து தேவிக்கியை கொல்ல போவார், சொந்த தங்கையை கொல்ல போவார். அந்த நேரத்துல தேவிக்கு மன்னிப்பு கேட்பாங்க. என் வாசுதேவ் மன்னிப்பு கேட்பார், சொல்லுவார் இந்த மாதிரி கம்சன் தேவிக்கு ஆபத்து இல்ல, தேவிக்கு பிறக்கிற குழந்தை தான் அவனுக்கு ஆபத்து. சோ நான் சத்தியம் செய்யறேன், பிறக்கிற குழந்தை எல்லாம் அவனுக்கு நான் ஒப்பாடிக்கிறேன், நீ என்ன பண்ண செய்யலான்னு அப்படின்னு வாசுதேவா வார்த்தை கொடுத்துருவான். சோ அது கம்சன் ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டு 2 பேரும் விட்டுட்டு, ஆனா 2 பேரும் சிறையில அடைச்சு வச்சிருவோம். தேவிக்கும் வாசுதேவன் சிறையிலே அடைச்சு வச்சிருவோம். சோ குழந்தை பிறக்குமா, குழந்தை பிறந்துட்டோன்னா கம்சன் வந்து குழந்தைய பிடுங்கி செவரில் அடிச்சு சாவடிச்சிடும். அதே மாதிரி கம்சன் 6 குழந்தையை சாவடிச்சிடும். 6 வாசுதேவ தேவிக்கு மகனை அவன் சாவடிச்சு. என் தேவிக்கு 7வது மகன் கர்ப்பமா இருப்பான். அந்த 7வது மகன் தான் வேற யாரும் இல்ல, அவர் தான் பலராம். பலராம் வந்து 7வது மகனா வருவான். ஒரு நாள் தேவிக்கு தூங்கிட்டு இருக்கும் போது யோகமாயா வந்து அந்த பலராம் கருவை தேவிக்கு வயிற்றுல இருந்து எடுத்து கோகுல்ல இருந்து ரோஹிணி இருக்காங்க, ரோஹிணி வயிற்றுல வச்சிருவாங்க அந்த கருவை. அந்த 7வது மகன் தான் பலராம். ரோஹிணி வந்து வாசுதேவோட இன்னொன்று மனைவி. இப்ப கம்சன் தேவிக்கு வாசுதேவன் சிறையில் அடைக்கும் போது ரோஹிணி ஒடிந்துருவாங்க. ஓடி வந்து நந்தம்மாரா வீட்டுக்கு வந்துடும். நந்தம்மாராச்சும் வாசுதேவும் அண்ணன் தம்பி. சோ அண்ணன் வீட்டுல வந்து அடைக்கலம் எடுப்பான். சோ யசோதா மாதவும் நந்தம்மான அடைக்கலம் கொடுப்பாங்க ரோஹிணி. சோ ரோஹிணி வந்து வாசுதேவன்னு மனைவி. சோ பலராம் வந்து யோகமய சக்தி தான் செஞ்சுவாங்க, தேவிக்கு வயிற்றுல எடுத்து அது கருவை ரோஹிணி வயிற்றுல வச்சிருவோம். அண்ட் ரோஹிணி வந்து அவங்க வந்து இந்த பலராம வயிற்றுல அவங்க கேரி பண்ணுவாங்க. அப்புறம் பலராம் பிறப்பார். ரோஹிணிக்கு பலராம் பிறந்து அவர் வாழ்வார். அண்ட் தென் கோகுல வளருவார். அண்டது கே ரோஹிணி என் அந்த மரம் யசோதா, அங்க பலராம் வளருவார். ஓகே. அண்ட் தேவிக்கு வாசுதேவ சிலை இருக்கும் போது கிருஷ்ண பக்கம் வர்றவர், அவர் வரதுக்கு நேரம் வந்துருச்சு. மதம் வந்து பகவான் வந்து நாராயண ரூபத்தை காமிப்பான். நாராயண ரூபத்தை காமிப்பான் தேவிக்கு வாசுதேவா, இந்த மாதிரி நான் வந்து உங்க மகனா வர போறேன்னு சொல்லி நாராயணா சின்ன கிருஷ்ணா மாறிடுவோம். சின்ன கிருஷ்ணா மாறிடுதான் பகவான் சொல்லுவார், இந்த மாதிரி அப்பா நான் பிறந்துட்டோன்னு என்னை நீங்க உடனே நீங்க போய் கோகுல் போய் அங்க யசோதம்மா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, என்னை அங்க விட்டுட்டு அந்த பெண் குழந்தை நீங்க எடுத்து வந்துடணும் அப்படின்னு கட்டளை கொடுப்பார். சோ அதே மாதிரி வந்து கிருஷ்ண பகவான் வந்து அந்த அடுத்த நிமிஷமே அந்த சங்கிலி யசோதா தேவிக்கு என்ன வாசுதேவ சங்கிலி கட்டி அந்த ஆட்டோமேட்டிக்கலி அந்த சங்கிலியா கலந்துருச்சு. பகவானோட ஏற்பாடுல அந்த சங்கிலி எல்லாம் கலந்துருச்சு. அண்ட் வாசுதேவ் அந்த கிருஷ்ண பகவான் வந்து குழந்தைய வக்கல வச்சு அவரு சிறை வெளியிலிருந்து நடந்து வர்றார். கோகுல் போறதுக்கு வந்து அவர் வந்து யமுன் தாண்டு. சோ கிருஷ்ண பகவான் வக்கல் வச்சு யமுன் நதிய வாசுதேவ தாண்டி நடந்து வர்றார். வரும்போது கடுமையான மழை. சோ கிருஷ்ண பகவான் நினைஞ்சிடான்னு நினைச்சு உடனே நம்ம ஆனந்த சிஷா வந்தார். ஆனந்த சிஷா வந்து கிருஷ்ண பகவான் ஒரு கொடை மாதிரி அடைக்கலம் கொடுத்தார் கிருஷ்ண பகவானுக்கு. அண்ட் கிருஷ்ண பகவான் அது முன்ன வந்து யமுனா நதி ரொம்ப அலை அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீஸா இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் கிருஷ்ணன் வந்து என்ன செய்வா, அவரோட கமலை பார்த்து அப்படியே தொடைப்பார், யமுனா தொடுவாங்க. சோ பகவானோட கமலை பார்த்தா அவங்க தர்ஷன் எடுப்பாங்க யமுனா. அப்பதான் அவங்க வந்து
சாந்தமா ஆவாங்க. சோ வாசுதேவ் என்ன செய்வா, அந்த யமுனா நதி தாண்டி கோகுலுக்கு வருவார். கோகுலுக்கு வந்து சேட்டா நந்தமாரா வீட்டுக்கு வருவார். நந்தமாரா வீட்டுல இருந்து யசோ மாதா ஒரு பெண் குழந்தை பிறந்து வச்சிருப்பாங்க. அவங்க வந்து மயக்கத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு மயக்கத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. சோ வாசுதேவ் என்ன செய்வா, அந்த கிருஷ்ண பகவானை அங்க வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய திருப்பி கொண்டு வந்துருவோம். அவர் திருப்பி வக்கல் வச்சு தானே சிறை கொண்டு வந்துரும் அந்த பெண் குழந்தை. சோ செய்தி போய் சேரும், அந்த மாதிரி தேவிக்கு 8வது மகன் பிறந்துட்டார் அப்படின்னு செய்தி கம்ச கிட்ட போகும். அப்படின்னு கம்சம் வருவார். வந்து அந்த 8வது குழந்தை பிடிக்கி அவர் செவரில் அடிக்க போவார், சாவடிக்க போவார் அந்த 8வது குழந்தை. திடீர்னு அந்த 8வது குழந்தை கம்சோட கையில இருந்த வெளியே வந்து துர்கா தேவியை மாறிடும். அந்த பெண் குழந்தை வேற யாரும் இல்லை, அவங்க தான் துர்கா தேவி. துர்கா தேவி சொல்லுவாங்க கம்சா, கம்சா முட்டாள், நீ உன்னை கொல்றது 8வது பக்கம் வந்து பகவான் வந்து அவர் பிறந்துட்டார், அவர் எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கார், கூட சீக்கிரத்துல உன்னை கொல்ல போறான்னு சொல்லிட்டு துர்கா தேவி மறைஞ்சிருவோம். சோ கிருஷ்ண பகவான் வந்து கோகுல்ல இருந்து அவருக்கு யசோத மாதா மகனா வாழ்ந்தது. யசோத மாதா வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியாது. வாசுதேவ் வந்து பெண் குழந்தைய தூக்கி போய் ஆண் குழந்தை போய் கிருஷ்ண வச்சு மாத்தனது எல்லாம் அவனுக்கு தெரியாது. சோ கிருஷ்ண வந்து என் குழந்தை நினைச்சு யசோத மாதா நந்த மகாராஜும் வளர்ப்பாங்க. ஓகே, கிருஷ்ணா வந்து கோகுல்ல வளருவார். சோ கிருஷ்ணா பலராம 2 பேரும் கோகுல்ல இருந்து வளருவாங்க. 2 பேரும் வளருவோம். கிருஷ்ண பகவான் குழந்தை இருக்கிறோம் லீலை செய்வார். அவருக்கு வந்து பசுனா ரொம்ப பிரியம். கிருஷ்ண பகவானுக்கு பசுனா ரொம்ப பிரியம். ஒரு வாட்டி குழந்தையா இருக்கும் போது கிருஷ்ண பகவான் வந்து சேறு தண்டுவார். சேறு தண்டும் போது பலராம் சொல்லுவார், கிருஷ்ணா நீ சேறு சாப்பிடாதப்பா, வயது வலிக்கும் அப்படின்னு. ஆனா கிருஷ்ணா சேறு சாப்பிட்டு இருப்பார். சோ பலராம் ஓடி போய் அம்மாட்ட சொல்லுவார், அம்மா கிட்ட சொல்லுவார், அம்மா அம்மா இந்த மாதிரி அண்ணா வந்து மண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கார். ஸோ கிருஷ்ண யசோமத ஒடியாரும். யசோமத ஒடியாந்து அவன் கேட்பான், கண்ணா நீ மண்ணு சாப்பிட்டியா? கிருஷ்ணன் இல்லைன்னுவார். அப்படின்னுவார். கண்ணா நீ பொய் சொல்லாத, நீ மண்ணு சாப்பிட்டியா, வாயில் என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டு வாயை தோற, நான் பார்க்க போறேன்னு கிருஷ்ண பகவான் வாய் தோறந்து காமிப்பார். வாய் தோறந்து காமிக்கும் போது சகல யூனிவர்ஸே தெரியும். சகல பிரபஞ்சத்தை கிருஷ்ண வாயில பகவான் காமிப்பார், அந்த காட்சி காமிப்பார். எல்லாம் எங்கிட்ட தான் வந்ததுன்னு காமிப்பார். சோ இதுலயே இந்த ஸ்லோகம் வந்து பகவத்கீதையிலே 10வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றான், அகம் சர்வஸ்ய பிரபாவோ மத்த சர்வ பர்வத்தே இத்தி மத்த பத்தாயந்தி மாம் புத்த பாவ சமன்விதா. பகவான் சொல்றா, எல்லாம் பௌதிக உலகமும் ஆன்மீக உலகம் எல்லாம் என்கிட்ட வருதுன்ற. பகவான் சொல்றா எல்லாம் என்கிட்ட வருதுன்றோம். புத்திசாலி உள்ளவங்க என்னைய பக்தியோட என்னை வணங்குவாங்க அப்படின்றோம். சோ நீங்கெல்லாம் வந்து புத்திசாலி உள்ளவங்க நீங்களும். ஏன்னா நீங்கெல்லாம் பகவானை வணங்குறேன், கிருஷ்ண பகவானை தான் முத கடவுள் வந்து நீங்கெல்லாம் வணங்குறேன். நான் இங்கேயே பகவான் சொல்றோம், எல்லாம் என்கிட்ட வருதுன்றோம். 33 கோடி தேவர்களும் எல்லாம் என்கிட்ட வருது பகவான் சொல்றோம். சோ பாகவத புராணத்துல 4வது காண்டம் 24 சட்ட 64 ஸ்லோகத்துல அந்த பர்பாட் சொல்றார். Since the material world cannot work independently, the living entity enter into the material manifestation in 4 different type of body. ப்ராப்பர்ட் சொல்றா, நம்ம எல்லாம் ஜீவ வந்து இந்த பௌத்திக உலகத்துக்கு நம்ம எப்படி பிறக்கிறோம்னா 4 வழியில ஒரு வழி நம்ம பிறக்கிறோம். 4 மாதிரி நம்ம பிறக்கிறோம், அல்ல ஒரு வழி நம்ம பிறக்கிறோம். The word Chaturvidam is significant in these words. There are 4 types of living entity born within this material world.
ஸோ 4 வழியில நம்மளது ஒரு வழியில நம்மளால பிறக்கிறோம் இந்த பௌத்திக உலகத்துல. Some are born by the way of embryo, Jarayuja, by the way of eggs, Andaja, perspiration, Swetaja, and like the tree by the way of seeds, Pudbija. Regardless of how these living entities appear, they are all busy in the pursuit of sun enjoyment. So, இங்கிருந்து பாகுபடால எழுதப்பட்டிருக்கு, இந்த உலகத்துக்கு பௌத்திக உலகத்தை எல்லாம் ஜீவா பிறக்கும் போது 4 வழி, ஒரு வழியில் நம்ம பிறக்கிறோமா. ஒன்னா எம்ப்ரியோ ஜரைஜா, கரு மூலியமா நம்ம பிறக்கிறோம். புலி, சிங்கம், ஜிராஃபா, மனிதன், இவங்கெல்லாம் கரு மூலியமா பிறக்கிறோம். மனிதன்லாம். ஓகே, இது ஜரைஜான்னு சொல்லப்படும். 2வது என்னதுன்னா முட்டை மூலியமா, அண்டாஜா, முட்டை மூலியமா குருவி, பறவை, கோழி, ஈத்த, மீன், இதெல்லாம் இந்த உலகத்தை எப்படி பிறக்குது, முட்டை மூலியமா பிறக்குது, அண்டாஜால் பண்ணி. 3வது என்னதுன்னா பெர்ஸ்பிரேஷன், ஸ்வெட்டஜா, காத்துல ஆகாயத்துல பிறக்குது, ஏல பிறக்குது. ஓகே, இதெல்லாம் கிருமிகள் லைக் பாக்டீரியா, வைரஸ், இதெல்லாம் இந்த ஜீவராசி இந்த மூலியமா பிறக்குது. இந்த ஸ்வீட்டாச்சார்னு சொல்லப்படுது. 4வது விதை மூலியமா, செடி, மரம், கொடி, இதெல்லாம் விதை மூலியமா பிறக்குதுல, அது உட்பீஜான்னு சொல்லப்படுது. சோ இந்த பௌத்திக உலகத்துல ஜீவராசிக்க இந்த 4ல ஒரு வழியில பிறக்கிறோம். ஓகே, கர்மத்தினால இந்த 4 வழியில ஒரு வழியில ஜீவராசிகள் இந்த பௌத்திக உலகத்துல பிறக்கும். இது பாகவத் புராணப்பட்டிருக்கு. ஆனா கிருஷ்ண பகவான் கர்மத்தினால பகவான் பிறக்க மாட்டார். பகவான் எப்படி இந்த பூலோகத்துல பகவான் எப்படி தோன்றார்னா, பகவத்கீதையிலே 4வது சாப்டர்ல 6வது ஸ்லோகத்துல அது பிரபா எழுதியிருக்கார். In the material world, the living entity has no fixed body but transmigrate from one body to another. The Lord, however, does not do so. Whenever he appears, he does so in the same original body by his internal potency. In other words, Krishna appears in this material world in his original form, eternal form with 2 hands holding a flute. He appears exactly in his eternal body, uncontaminated by this material world. So, இங்க இந்த ஜீவராசிகள் இந்த பௌத்திக உலகத்துல நம்மளாம் பிறக்கிறது நம்ம கர்மத்தினால வச்சு நம்ம பிறக்கிறோம். ஆனா கிருஷ்ண பகவான் தோண்டும் போது அவரோட யோகமய சக்தி மூலியமா பகவான் பிறக்கலாம். ஓகே, பகவான் கர்மத்தினால பிறக்கல, பகவான் யோகமய சக்தி. அவர் எப்படி வேணா பிறப்பார். அவர் மனசு வச்சா அவர் தூண்ல வருவார், அவர் மூக்குல வருவார், அவர் தண்ணியில வருவார், அவர் அம்மா மூலியம் வருவார். எப்படின்னா அவர் ஆசை வச்சா. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதான் வித்தியாசம். பகவான் தோன்றதும் நம்மளோட ஜென்மம் பகவான் ஜென்மம் வித்தியாசம். நம்மளோட ஜென்ம ஜீவராசி கர்மத்தை வச்சு நம்ம பிறக்கிறோம். ஆனா பகவானது கர்மம் இல்ல, பகவானே மனசால் அவரே வர்றார். லீலை செய்யறதுக்காக பகவான இந்த பூலோகத்துல தோன்றும். சோ கிருஷ்ண பகவான் குழந்தை இருக்கும் போது அவருக்கு ரொம்ப பிரியமான ஹோபி இந்த வெண்ணெய் சாப்பிடும். பகவான் நந்தமாலா, அஸ்வத்த மாதா அவங்க விண்டாவனுக்கு ராணி, ராஜ ராணி. அவங்க அவ்வளவு பணக்காரவங்க 2 பேரும். அவங்க வீட்லயே அப்ப 9 லட்சம் பசு இருந்துச்சா. அப்போ வீடு பூரா ஆண்டாண்டாவும் என்ன வெண்ணெய் இருக்கும், பால் இருக்கும், நெய் இருக்கும், தயிர் எல்லாம் இருக்கும். ஆனா கிருஷ்ண பகவான் வீட்டுல சாப்பிட மாட்டாரு. அவர் இந்த பக்கத்து வீட்டுலாம் திட்டி சாப்பிடுவார். வெண்ணெய் எல்லா பக்கத்து வீட்டுலாம் திட்டி சாப்பிடுவார். சோ யசோமாதா ஒரே கவலை, என் மகன் பக்கத்துல வீட்டை திட்டி சாப்பிட்றான், கெட்ட பிறகு கொண்டு வரான், அந்த மாதிரி ஒரே கவலை. ஸோ ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு யசோமாதா அவங்க கையாலே அவங்க வெண்ணெய் செய்யறாங்க. அவங்க வெண்ணெய் செய்யும் போது கிருஷ்ண பகவான் அந்த வெண்ணெயை உடச்சி போட்டு திருடி குரக்கெல்லாம் வச்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் இந்த வெண்ணெய. யசோமாதா பார்க்கும்போது
கண்ணன் வந்து வெண்ணெய் கண்ணை உடச்சி கிடக்குது, எல்லாம் உடச்சி கிடக்குது, கண்ணன் கண்ணம் அவர் குறை கொடுத்து சாப்பிட்டு. ஸோ யசோமாதா என்ன குச்சி எடுத்து கிருஷ்ணா துரத்துறாங்க. கிருஷ்ணா ஓடுறார். கடைசியில இருந்து யசோமாதா கிருஷ்ணா பிடிச்சிடறான். பிடிச்சி அவங்க உரல்ல கட்டி வச்சிடறாங்க கிருஷ்ணா. கிருஷ்ணா பகவான் உருளை கட்டி வச்சிட்டோம். கிருஷ்ண பகவான் அந்த உருளை இழுத்துக்கிட்டு போய் 2 மரம், அர்ஜுனன் மரம் இருக்கு, அந்த 2 மரம் நடுவுல மாட்டி கிருஷ்ணா இழுக்கிற அந்த 2 மரத்துல இருந்து 2 கீழே விழுந்து 2 தேவருக்கு வராங்க. அந்த 2 தேவருக்கு தான் பேர் யாரும் இல்ல, மணிகிரீவான் நாளுக்கு. இதான் தாம்புதல் இதான் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நிச்சயமா இந்த எல்லைக்கு தெரியும். ஸோ சுருக்கமா சொல்றேன், அந்த 2 மரத்துல இருந்து 2 பேரு மணிகிரீவானால பேரா குபேர மகன் வந்தார். அவங்க 2 பேரும் எப்படி மரமா போயிருந்தாங்கன்னா, சொர்க்கலோகத்துல 2 பேரும் வந்து குபேர மகன் ஒரு வாடி தண்ணி அடிச்சு பெண்கள் கூட ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. மண்டாக்காணி கங்கால 2 பேரும் பூச்சிக்கிட்டே தண்ணி அடிச்சுக்கிட்டு போதையில நாண்டுகிட்டு இருக்கு. அந்த நாரத முனி வந்தார். நாரத முனி வருது தெரியும். 2 பேரும் ஒரு உடல துணி இல்லாம தலையில நின்றுகிட்டு இருக்காங்க. நாரத முனி 2 பேரும் பார்த்து ஆத்தப்பட்டு 2 பேரும் சாப்பிடுறோம். நீங்க 2 பேரும் போய் மரம் பேர் என்ன சாப்பிடுறோம். சோ நாரத முனி சாப்பிட்டோடனே 2 பேரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. சுவாமி தயவு செஞ்சு இந்த சாபத்தை நீங்க வாபஸ் பண்ணிக்கிறீங்க, மனுஷங்க நாங்க தெரியாம செஞ்சுட்டோம். நாரத முனி சொன்னா, நான் சாப்பிட்டா நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க அனுபவிச்சுதான் இருக்கணும். ஆனா நீங்க இந்த 2 பேரும் மன்னிப்பு கேட்டீங்களா, நீங்க 2 பேரும் மரம் பெருத்தா கூட நீங்க வந்து யசோதா மாதா நந்தா மரம் தோட்டத்துல தான் நீங்க மரமா பெருத்தீங்க. எதிர்காலத்துல அந்த பரமேஸ்வர பகவானே வந்து உங்க 2 பேரும் உதவி செய்வார் அப்படி நாரத முனி சொல்லுவார். சொல்றோம் 2 பேரும் உடனே மரமா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவங்க மணிகிரீவன் நாளுக்கு 2 பேரும் மரம் ரூபத்துல 1000 வருஷம் இருந்தாங்க. சோ அங்க 2 பேரும் வந்து நந்தமரா யசோமிதா மாதா வீட்டுல தான் 2 பேர் இருந்தாங்க. இந்த 2 மரத்தை தான் கிருஷ்ண பகவான் வந்து அந்த உரல் மூலியமா கீழே உள்ள வச்சு அந்த 2 மரத்துல இருந்து மணிகிரீவான் நல்லா வந்தாங்க. சோ கிருஷ்ண பகவான் வந்து அந்த லீலை தம்புதல்லையே செஞ்சா. கிருஷ்ணன் குழந்தை இருக்கும் போது 2 வயசு இருக்கும் போது கம்சன் வந்து ஒரு அசூரி அனுப்புறான். அந்த அசூரி தான் பூத்தனை போய் கொட்டுறதுக்கு கிருஷ்ணா கொட்டுறதுக்கு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு அழகான பெண்ணு ரூபம் எடுத்து அவங்க வந்து கோகுலுக்கு வந்தாங்க. கிருஷ்ண பகவான் பால் கொடுக்குற மாதிரி கொட்டுறதுக்கு அவங்க மார்ல இருந்து விஷயத்தை தடவி கிருஷ்ண பகவான் பால் கொடுக்குற மாதிரி கிருஷ்ண பகவான் கொண்டுடலாம் அப்படின்னு அந்த எண்ணத்துல வந்தாங்க. ஆனா கிருஷ்ண பகவான் வந்து பூத்தண்ணா வந்து பாலை மட்டும் இல்ல உயிரே எழுதே சாவடிச்சிட்டார். சாவடிச்சிட்டு பூத்தான உண்மையான ரூபம் வந்து அப்பதான் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இது 2 வயசுல பகவான் வந்து பூத்தான் சாவடிச்சார். அண்ட் கிருஷ்ணா பகவான் வந்து களியா வந்து பகவான் சாவடிக்கல. ஆனா பகவான் வந்து யமுனா நதியில இருந்து வேட்டை அடிச்சார். ஸோ இந்த லீலையை பகவான் செஞ்சார். அண்ட் பகவான் வந்து திருநாவத்தா அசுரன் அவன் வந்து புயல் காத்து ரூபத்துல வந்தான். சோ அந்த ரூபத்துல இருந்து வந்து கிருஷ்ண பகவான் வந்து திருநாவத்தா சாவடிச்சார். ஓகே. அண்ட் ரேணுகாசுரன் அவன் வந்து ஒரு கால்த ரூபத்துல வந்தான். அதான் கிருஷ்ண பகவான் சாவடிச்சார். கிருஷ்ண பகவான் யுமாசுராம சாவடிச்சார். அந்த அசுரம் வந்தா அவரும் சாவடிச்சார். அண்ட் கிருஷ்ண பகவான் வந்து ரேணுகாசுரா கேசி வந்து அவங்க ஒரு குதிரை ரூபத்துல வந்தான். அந்த அசுரா அவனும் கிருஷ்ண பகவான் சாவடிச்சார். ஓகே. அண்ட் அகசுரா அந்த ஒரு அசுரன் வந்து அவன் வந்து பாம்பு ரூபத்துல வந்து கிருஷ்ண பகவான் சாவடிக்கிறது தான். அந்த அசுரனும் கிருஷ்ண பகவான் சாவடிச்சார். அண்ட் தென் கிருஷ்ண பகவான் வந்து பகாசுரா வந்து ஒரு குறி ரூபத்துல வந்தான். அவனும் கிருஷ்ண பகவான் சாவடிச்சார். அண்ட் கிருஷ்ண பகவான் சகத்தாசுரா வந்து அவன் வந்து ஒரு வண்டி ரூபத்துல ஒரு குதிரை வண்டி ரூபத்துல வந்து கிருஷ்ண பகவான் சாவடிக்கிறவன் தான். கிருஷ்ண பகவான் எத்தி அவனை சாவடிச்சிட்டான். அண்ட் கிருஷ்ண பகவான் 12 வயசு அப்ப கம்சன் சாவடிச்சார். சோ இந்த அசுரெல்லாம் கிருஷ்ண பகவான் சாவடிச்சா அவரு குழந்தை இருக்கும். முக்கியமான இந்த கிருஷ்ண பகவான் 7 வயசு அப்போ பகவான் இந்த பிருந்தாவன மக்கள் காப்பாத்துறதுக்காக கிருஷ்ண பகவான் கௌதம் மலையே தூக்குனார்.
ஓகே, இந்த லீலை உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, சோ கிருஷ்ண பகவான் இந்த லீலை எல்லாம் கொள்றதெல்லாம் எப்ப செஞ்சார்னா, கிருஷ்ண பகவான் ஒரு மாசம் அப்பதான் பூத்தான சாவடிச்சார். பூத்தான சாவடிக்கும் போது பகவானுக்கு ஒரு மாசம் வயசு. அண்ட் தென் 3 மாசம் அப்ப கிருஷ்ண பகவான் சக்கரத்தாசுவர சாவடிச்சார். பகவானுக்கு இந்த ஒரு வயசு அப்ப திருநாவத்தார் சாவடிச்சார். 2 வயசு அப்ப வட்சாசூர சாவடிச்சார். 4 வயசுல கிருஷ்ணன் இந்த பாக்காசுர சாவடிச்சார். And 5 வயசுல கிருஷ்ணா பகவான் ஆகசுர சாவடிச்சார். And 6 வயசுல கிருஷ்ணா பகவான் டேரிகோஸ்வர சாவடிச்சார். 7 வயசுல கிருஷ்ண பகவான் கௌதமனை தூக்கினார். 8 வயசுல கிருஷ்ண பகவான் ராசலீலா செஞ்சார். 12 வயசுல கிருஷ்ண பகவான் கம்சன் சாவடிச்சார். பகவான் இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது, லீலையை முடிச்சு போகும்போது பகவானுக்கு 125 வருஷம். ஓகே, சோ குருட்சேத்திர போர் பாண்டவருக்கும் கௌரவஸ். ஆனா கிருஷ்ண பகவான் இந்த போர்ல கலந்துக்க பகவான் அவர் பார்த்து சாத்தியம். யாருக்கு? அர்ஜுனுக்கு பார்த்து சாத்தியம். இந்த பார்த்து சாத்தியம் இருக்கும் போது அர்ஜுனன் சொன்னா கிருஷ்ணா கிட்ட, கிருஷ்ணா இந்த ரதத்தை நீ 2 ராணுவ ரத்தில கொண்டு போ, நான் பார்க்க போறேன் எதிரி பக்கம் யாரு நிக்கிறான்னு, என் கூட சண்டை போடுறதுக்கு யாருக்கானே நான் பார்க்க போறேன்னே சொல்லுவேன். கிருஷ்ணா ரதத்தை கொண்டு போ, 2 ராணுவ மத்தியில கொண்டு போய் யாரு முன்னுக்கு நிப்பாட்டுவாரு? பீஷ்மா முன்னுக்கு, துரோணாச்சாரியா முன்னுக்கு நிப்பாட்டுவார். நிப்பாட்டு கிருஷ்ணன் சொல்லுவோம் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா பாரு, அவன் குரு நிக்கிறாரு, துரோணாச்சாரியா அவன் கூட சண்டை போடு, உன்னோட தாத்தா பீஷ்மண்டே நிக்கிறார், உன்னோட சொந்தக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க, அவங்க கூட சண்டை போ. அப்ப அர்ஜுனன் சொல்ல, கிருஷ்ணா என் கூடயா சண்டை போடணும்? என் குரு கூட சண்டை போடணுமா? என்ன தாத்தா கூட சண்டை போடணும்? வேண்டாம் கிருஷ்ணா, இந்த போர் எனக்கு வேண்டாம். போட்டு கீழே காண்டைய போட்டு அர்ஜுனன் அழுவார், எனக்கு அந்த போர் வேண்டான்னு அழுவார். அப்பதான் கிருஷ்ண பகவான் பகவத்கீதை பேசுவார், பகவத்கீதை பேசுவார் 700 ஸ்லோகம் அர்ஜுனா. ஏன்னா அர்ஜுனா அந்த போர்ல இறங்கிறது மற்றவர். கிருஷ்ண பகவான் பகவத்கீதை பேசுவார். இந்த பகவத்கீதை கிருஷ்ண, அர்ஜுனா நீ இந்த உடல்ல நீ ஒரு ஆத்மா, நீ ஒரு சத்திரிய, உன் தர்மத்தை நீ கேரியான் பண்ணும், சண்டை போடணும், நீ தர்மம் போ. நீ கொள்றே இல்லையோ இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, என்னோட கால சக்தி மூலியமா இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, கர்மத்தை நல்லா செத்து போயிட்டாங்க. நீ என்னோட நிமித்த மாத்திரம், நீ என்னோட ஆயுதமா இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே கிருஷ்ணன் எல்லாம் விளக்கி பேசுவார். அப்பதான் அர்ஜுனாக்கு அதே நேரத்துல கிருஷ்ண பகவான் அவர் அர்ஜுனாக்கு விசுறுப்பதுக்கு, அர்ஜுனா பாரு, நான் சாதாரண மனிதன், நான் புத்த கடவுள் அர்ஜுனாட்ட கிருஷ்ணா விசுறு. அர்ஜுனன் பாப்பா 33 கோடி தேவர்கள் வரும் கிருஷ்ணோட வருவான். எல்லாம் காட்சியும் கிருஷ்ண அர்ஜுனா இன்னும் போற ஆரம்பிக்கல, எல்லாம் காட்சியும். அப்பதான் அர்ஜுனா ஒத்துக்குவார், இந்த போர்ல இறங்குறதுக்கு ஒத்துக்குவார். அப்பதான் போர் ஆரம்பிக்கும், பாண்டவர்களும் கௌரவ போர். ஓகே, அந்த போர்ல பீஷ்மண்டை கௌரவ பக்கம் சண்டை போடுவா, எல்லாத்தையும் சாடி பயங்கரமா எல்லாத்தையும் சாடி. பாண்டவர் பக்கம் யாரும் பீஷ்மண்டைக்கு அடிக்க முடியல, எல்லாரும் சாடிப்பார். என் கிருஷ்ண பக்கம் ஒரு கட்டத்துல பீஷ்மண்டை அர்ஜுனாவே சாவடிக்கிறது, அம்பு அப்படி விடுவார். அந்த ஆத்தத்துல தான் கிருஷ்ணனையே அந்த சக்கரா எடுத்து பீஷ்மாவை கொல்றதுக்கு போவார், பீஷ்மண்டையை கொல்றதுக்கு போவார். அது வரைக்கும் நம்ம அர்ஜுனா நிப்பாட்டுவோம், கிருஷ்ணா நிப்பாட்டுவோம். கிருஷ்ணா சக்கர தீக்கு போடுவோம். சக்கர தீக்கு போய் அந்த சக்கரை எங்க உள்ளுன்னா ஏக சக்கர கிராமத்துக்கு போகும். ஏக சக்கரத்தான் நித்யானந்த பகவான் தொண்ட கிராமம், அந்த கிராமத்தை உள்ளூர். அதான் அந்த கிராமம் பேர் ஏக சக்கர. ஏக்கன்னா ஒண்ணு, சக்கரம்
இந்த சக்கரம் அங்க விழுந்துச்சு துவாபர யுகத்துல. ஓகே, சோ அதான் தேக சக்கரம். சோ இந்த லீலையில கிருஷ்ண பகவான் செஞ்சார். சோ கடைசியா அந்த பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் சொன்னா சர்வ தர்மம் பிரயோஜா மாமேகம் சரணம் ராஜா அகம் தான் சர்வ மோக்ஷ சாமி மா சுச்சஹா. கிருஷ்ண பகவான் சொன்னா அர்ஜுனன் நீ எல்லாம் தர்மத்தை விட்டுரு, எல்லாம் தர்மத்தை விட்டு என்கிட்ட சரணமாகும். மாமேகம் சரணம் ராஜா என்கிட்ட சரணம். அகம் தான் சர்வ உன் பாவத்தெல்லாம் நான் கழுவிடுறேன், மோட்சத்தை நான் கொடுக்குறேன்னு கிருஷ்ண பகவான் சொல்லுவார் அர்ஜுன். சோ இதான் கடைசி கட்டளை பகவத்கீதை, இதான் கடைசி கட்டளை. சோ நம்மலாம் எல்லா தர்மத்தை நம்ம விட்டுற வேண்டாம், நம்ம கவலைப்பட தேவையில்லை. எந்த மதம் எந்த தர்மம் விட்டுட்டு நம்ம கடைசியா கிருஷ்ணகிட்ட சரணம் செஞ்சோமா கிருஷ்ண பகவான் பார்த்துக்குவார். எல்லா கர்மம் எல்லா பாவத்தும் அது கழுவிடுவார், நம்மளுக்கு மோட்சத்தை கொடுப்பார், நம்மளை கொடுத்து. இதுதான் ப்ராப்பர் நம்ம சொல்லி கொடுக்கா இந்த ஈஸ்வரன் நைக்கத்துவம். ஓகே, அதனாலதான் நம்ம கிருஷ்ண பகவானுக்கு முழுமையா சரணம் செஞ்சு அவருக்கு பக்தி செஞ்சு நம்ம எல்லாம் கடைசியில கிருஷ்ணத்தை அடையலாம். இதான் கிருஷ்ண பகவான் கடைசி கொடுத்த தத்துவம் பகவத்கீதை. சோ கிருஷ்ண பகவான் எப்படி லீலையை முடிச்சான்னா 125 வருஷம் பகவான் லீலை செஞ்சார். ஒரு வாட்டி மரத்துக்கு உட்கார்ந்து இருக்கும் போது இப்ப இந்த வருஷம் யாடு பரம்பரை எல்லாம் அழிச்சுக்கிட்டாங்க, அவங்களே சண்டை போட்டு அழிச்சிட்டோட பலராம் பகவான் அவரும் லீலையை முடி கலைஞ்சிட்டார். கடைசியா கிருஷ்ணன் மரத்துக்கு உட்கார்ந்து ஒரு வேட்டைக்காரன் ஜரா மான் நினைச்சு அம்பு விடுவோம், அந்த அம்பு சேட்டா போய் கிருஷ்ண பகவான் களை குத்திரும், களை குத்திட்டோம் கிருஷ்ண பகவான் செத்துருவான். அந்த மூலியமா தான் பகவான் லீலையை முடிப்பார் இந்த பூலோகத்துல. அண்ட் சில பேர் பக்தர் பாப்பா கிருஷ்ண பகவான் திருப்பி கோலோகம் திருப்பி கிளம்பி போயிருவான். அந்த லீலையை முடிச்சிடும் பகவான் திருப்பி கோலோகவனுக்கு திருப்பி கிளம்பி போயிருவோம். இப்படிதான் கிருஷ்ண பகவான் அவர் லீலையை இந்த பூலோகத்துல முடிச்சார். ஓகே, சோ நீங்கெல்லாம் சுருக்கமா நான் சொன்ன கதைகள் சுருக்கமா இந்த வீடியோல நீங்க எல்லாம் பார்க்கலாம். नयन नील कात मोर मुकुट पीतांबर धारी यशोदाला गोपी प्रेम रास लीला मधुर बंसी माखन चोर नटखट बाल गोपाल श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेवा श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेवा वृंदावन बिहारी गोवर्धन धारी गोकुल ग्वाल मुरली मनोहर कालिया नाग पर नृत्य करनहार बाल चरित्र अद्भुत दर्शन रस रचाया गोपियों संग चांदनी रात प्रेम की लीला श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेवा कंस का वध मथुरा मुक्त देव की वासुदेव पुत्र मिलन द्वारका नगरी सागर तट यादव वंश शरण स्थल रुक्मिणी हरण प्रेम विवाह अष्टमही श्री कृष्ण की प्रिया सुदामा मित्र दरिद्र ब्राह्मण प्रेम भरा स्वागत में प्रिय तू द्रौपदी की लाज चीर बढ़ाया सभा में रक्षा पांडव सहायक कुरुक्षेत्र
कुरुक्षेत्र युद्ध अर्जुन सारथी गीता उपदेश जग के पालनहार श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेवा श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेवा गांधारी शाप याद कुल नाश लीला समाप्त अंतिम प्रस्थान वैकुंठ वापसी अनंत लीला भक्तों के प्राण सनातन रूप कृष्ण कन्हैया मुरलीधर गिरधर गोविंद बोलो हृदय उद्धार कृष्ण कन्हैया मुरलीधर गिरधर गोविंद बोलो हृदय उद्धार श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेवा श्री कृष्ण गोविंद हरे मुरारी हे नाथ नारायण वासुदेव கிருஷ்ணா ரொம்ப நன்றி. ஹாப்பி ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி எல்லாரும். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம்.